ஏசப்பா, மனுஷர்களாகிய பாவிகளாகிய எங்கள் மேல் கர்த்தாவே உடைய கிருபை பாராட்டுகிறதான தேவனாண்டவரே, ஏசப்பா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்ட ராஜா ஆண்டவரே, சோதரப்பா, நாங்கள் இருளுக்குள்ளே வாழாதபடி கர்த்தாவே எங்களை பரிசுத்தம் பண்ண முடியாய் கர்த்தாவே, நீர் வெளிச்சத்தை ஆண்டவரே எங்களுக்கு காண்பிக்கிறதான தேவனாண்டவரே, உம்முடைய வழிகளிலே நடக்கிறவர்கள் இடறி போவதில்லை என்று பார்க்கிற ராஜா, எங்களுக்கென்றே நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. இந்த அருமையான ஆலயத்தை வைத்து கர்த்தாவே இந்த பகுதியிலே கர்த்தாவே ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ண முடியாய் கர்த்தாவே, நீதியின்படி நடக்கும்படியாய் கர்த்தாவே, நியாயத்தின்படி செய்யும்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கற்பித்து போதித்து கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, பாவியாக எங்கள் மேல் கிருபையாய் இருங்கப்பா. நாங்கள் எத்தனை தான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் ஆண்டவரே ஏசப்பா, நீர் எங்களை பரிசுத்த பாதையிலே நடத்தாவிட்டால் ஆண்டவரே ஏசப்பா, எங்களால் முடியாது ராஜா, எங்களால் முடியாது ராஜா, எல்லாம் உம்மால் கூடு ராஜா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஆண்டவரே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடி நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. யாரெல்லாம் உண்மையான வாஞ்சியோடு கர்த்தாவே ஆண்டவரே, உண்மையான இருதயத்தோடு உத்தமத்தோடு கர்த்தாவே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமே ஆண்டவரே, என்னை மாற்றும் என்று சொல்லி கர்த்தாவே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தா நீர் ஆசீர்வதிக்கிறவரப்பா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறவரப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவரப்பா. ஆண்டவரே, நான் உமக்கேற்ற வழியிலே நடக்க வேண்டுமே, சத்திய வசனம் எனக்குள்ளே இருக்க வேண்டுமே ஆண்டவரே, நான் வழி நடக்க வேண்டுமே ஆண்டவரே, நான் பாதை தவறி போகக்கூடாது ராஜா, உம்முடைய பாதையில நான் நடக்க வேண்டுமே என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே, ஆர்வமுள்ள இருதயத்தை கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. அவர்களை துன்மார்களுடைய கையிலே விடுவது இல்லை ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளப்பா, உம்முடைய பிள்ளைகளைப்பா, உம்முடைய பிள்ளைகளப்பா, நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே, நீர் கைவிடாத நேசர் ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொருடைய இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே நடக்கத்தக்கதாய் கர்த்தாவே எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களிடத்தில் அநேக குறைகள் இருக்கிறதப்பா, அநேக குறைகள் இருக்கிறதப்பா ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவரே உம்மால் முடியும் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆவி ஆத்ம சரீரங்களை கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கரத்தால் தொடுங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை நிலைநிறுத்துங்கப்பா, உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று கர்த்தா எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே ஏசப்பா, சோதரிக்கிறோம் 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 ராஜா, ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஆவியானவர் கற்றுத் தருகிறவர் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கர்த்தாவே ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுகிறதான தேவன் ஆண்டவரே, இன்றைய தினத்திலும் கர்த்தாவே பிள்ளைகள் என்ன வாஞ்சியோடு நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் ராஜா, அதற்கேற்ற காரியங்களை நீர் வெளிப்படுத்தி கொடுத்து கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா, இம்மட்டுமாய் கர்த்தா நீர் பாராட்டின பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. துதி கனமையிலாற்றி நீர் எடுத்துக்கொள்ளுங்க. மீதியான நேரங்களோடு வந்து வழி நடத்த வேண்டும் என்று ரட்சகர் மீட்பருமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே நினையாத நேரத்திலே உங்களுடைய மத்தியிலே வரும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கே என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. உங்கள் பிரசன்னத்தெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே இப்படிப்பட்ட அபிஷேகத்துக்குள்ளே நடத்தும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆண்டவரே, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், நிறைய காரியங்களை என்ன செய்கிறோம், ஆவிக்குரிய காரியங்களை என்ன செய்கிறோம், இழந்து நிற்கிறோம். ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடிவிட்டு அப்படியே கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர், ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசினில் சூடியே, கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசினில் சூடியே, என் வேதனையாவையோ நீக்கியனில் புது ஜீவனை ஊற்றியதா, என் வேதனையாவையோ நீக்கியனில் புது ஜீவனை ஊற்றியதா. அவராதியும் அந்தமுமே தெய்வ ஸ்நேகத்தில்
ஸ்நேகத்தின் பிறப்பிடமே, அவர் ஆதியும் அந்தமுமே. தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே, 10,000 மிக சிறந்தவரே, இரங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமோ. புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமோ. பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். எந்த துக்கமெல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடை தீடுவார். எந்த துக்கமெல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடை தீடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் சென்றிடுவேன். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் சென்றிடுவேன். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றும் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எங்கள் சபையில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் பாருங்கள், நல்ல அவங்க எங்கேயோ போகிறாங்க, சாயங்காலம் ஜெபம் வச்சு விடுனாங்க. அதனால் என்ன செய்கிறேன், இன்றைக்கி உங்கள் மத்தியில் கர்த்தர் கடந்து வர முடியாது செய்தார். அநேக குறைவுள்ள மனிதன் நான், அநேக குறைகள் இருக்குது. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை என்ன செய்து தாங்கி வழி நடத்தி வருகிறது. முழுமையான பரிசுத்தம் அடைகிறதுக்கு ரொம்ப விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். ஆனாலும் என்ன செய்யுது, நிறைய போராட்டங்கள் என்ன செய்யுது இருக்குது. கர்த்தர் சீக்கிரத்தில் என்ன செய்வார், நடத்துவார். உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் என்ன செய்கிறார், நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஆவியில் நிறைஞ்சி நீங்கள் ஜெபம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அது முன்னால் நம்மளால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. கர்த்தர் என்ன செய்கிறார், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வழியில் நடத்துகிறார். அல்லேலூயா. கொடுக்கப்படுகிறதான ஒவ்வொருடைய ஆவிகள், கர்த்தர் தந்த ஆவிகள் மனுஷனுக்கு தீபமாக இருக்கிறது. அதை நல்ல முறையில் பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், இன்னும் மகிமைப்படுவார். உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்வார், மகிமைப்படுவார். ஆகவே நாம் நன்மையை செய்வோம், நன்மையான காரியங்களுக்கு ஏதுவாக நாம் நடந்து விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். 16, 17. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16, 17. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். போதும். பாருங்க, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தே கொண்டே இருக்கிறார்கள். சிறு வயது முதலே, நாம் பிறந்தது முதலே ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்கிறாங்கன்னா கற்றுத்தராங்க. எப்படி நம்ம வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி எந்த இடத்துல உட்காரணும், எந்த இடத்துல உட்காரக்கூடாது, கைப்பிடிச்சு நடத்துகிறாங்க. அப்போ நம்மளுக்கு பல கல்விகள், அதே மாதிரி வளர்ந்து வரும்போது பல கல்விகளை கற்கிறோம், அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது, நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது, நன்மை செய்ய படியுங்கள். நமக்கு என்ன இருக்குது, நன்மை செய்ய படியுங்கள். இந்த உலகத்தில் நீங்க எதை படித்தாலும் படிக்கலட்டாலும் நன்மை செய்யறதுக்கு படிக்கணும். என்னால எந்த தீங்கும் யாருக்கும் வரக்கூடாது. ஆண்டவரே, நான் நன்மையை மாத்திரம்
செய்யணும். அப்ப நன்மை செய்ய படியுங்கள். அப்ப நன்மை யார் செய்வாங்கன்னு சொன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நன்மை செய்ய முடியும். மற்றவங்க எல்லாம் ஆதாயத்துக்காக அநேக காரியங்களை செய்வாங்க, அநேக காரியங்கள் என்ன செய்யும் அவங்களிடத்துல காணப்படும். ஆனா தேவனுக்கு பயந்தவங்க மட்டும்தான் அவருக்கு பயந்து நடந்து நன்மை செய்யணும்னு விரும்புவாங்க. என்னால யாருக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு பயத்தோட செய்யறதான பிள்ளைகள் யார் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் வாஞ்ச. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிறார். என்ன சொல்றார்? உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். நாம் என்ன செய்யணுமா? முதலாவது என்ன செய்யணும்? முழுமையாய் கழுவப்பட வேண்டும். இந்த உலகத்துல நீங்கள் அதை குறித்து வாசித்து பார்ப்பீர்களானால் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அருமையான காரியங்கள். துன்மார்க்கமா யாரு சாவதுக்கு ஆண்டவருக்கு என்ன செய்யாது? பிரியம் கிடையாது. ஆண்டவர் எதற்காக மனிதனை உண்டு பண்ணினார்? எதற்காக உண்டு பண்ணினார் என்று சொன்னால் நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் எதுக்கு பிறந்திருக்கோம், எதுக்கு வாழ்றோம்னு சொன்னா நம்மளை வச்சு என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க எதையாவது ஒண்ணு பாருங்க, நீங்க இந்த காரியங்களை பாருங்க. ஒரு மரத்தை உண்டாக்குறீங்க, அதன் மூலம் உங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு பிரயோஜனம் இருக்குது. ஏதாவது ஒரு பிரயோஜனமா நம்ம ஒரு பிள்ளையை பார்க்கிறோம், வளர்க்கிறோம், அவங்களை ஆளாக்குறோம். எதுக்காக ஆளாக்குறோம்? ஒரு நன்மையான காரியங்கள் உண்டாகும். பின் நாட்களில் நமக்கு என்ன செய்யுது? ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் உண்டாக வேண்டும். அதற்காக தான் என்ன செய்யறோம்? வளர்க்கிறோம். அதே போல ஆண்டவர் மனுஷனை எதற்காக படைத்தார்? நன்மை செய்யும்படியாய். அல்லேலூயா. அப்ப அந்த நன்மையை செய்யாம இவன் என்ன செய்யறான்னா பல தீமையான காரியங்களை செய்து விடுகிறான். அப்ப தீமை செய்கிறவர்கள் பெயர்களை கர்த்தர் என்ன செய்யறாரா? அகற்றி போடுகிறார். அப்போ நம்ம துன்மார்க்கமா வாழக்கூடாது, துன்மார்க்கமான காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரா? நன்மை செய்ய நீங்க படிச்சுடுங்க அப்படிங்காரு. நன்மை செய்ய படியுங்கள். அந்த வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். அப்போ இந்த உலகத்துல எது நியாயங்கிறது நமக்கு இருக்கு. மற்றவங்கிட்ட இருந்து எதனாலும் நம்ம தந்திரமா பேசி இன்னைக்கு அநேகர் என்ன செய்றாங்க? வாங்குறாங்க. நம்ம பேச்ச வச்சு மயங்கி அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நியாயமா இருக்கிறது தாப்பா. ஆபிரகாம் கூட ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்த வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு? அதுக்குரிய கூலி என்ன செய்றாரு? கொடுக்கிறாரு. நியாயமா நான் தரேன். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் எங்க போனாலும் அவங்கள பார்த்தோன்னு சொல்லணும், இவங்க நீதியா இருப்பாங்க, நியாயமா இருப்பாங்க. நீங்க கடைக்கு போறீங்க, நீங்க கடைக்கு போகும்போது ஜாமானம் வாங்கியாச்சு, எக்ஸ்ட்ரா பைசா வந்துட்டு என்ன செய்வீங்க? எப்பா ஒரு நாள் கிடைக்காது, இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டு. எதுக்கு சொல்றேன்னா, யோசேப்பு எகிப்து தேசத்துல இருக்கும்போது அவனுடைய சகோதரர்லாம் வந்திருந்தாங்க. பெனியமீன் என்ன செய்றான்? பெனியமீனையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவன் பாத்திரத்துக்குள்ள என்ன செய்தான்? அவனுடைய வெள்ளி பாத்திரத்தை வச்சுட்டான். ஆனா இவங்க உழைச்சி பார்க்கும்போது வெள்ளி பாத்திரம் வந்த உடனே என்ன செய்றாங்க? தன்னால ஒரு பயம் வந்துட்டு, அவன் உண்மையா பேசுறாங்களா, இப்ப நம்ம சகோதரர்லாம் திருந்திட்டாங்க திருந்தலையான்னு பாக்குறாங்க. அதே போல ஆண்டவர் உங்களுக்கு அநேக தாளந்துகளை கொடுக்கிறாரு, அநேக காரியங்களை கொடுக்கிறாரு. நீங்க திருந்திட்டியா திருந்தலையான்னு பாக்குறதுக்கு உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது? இது எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுன்னு என்ன செய்யக்கூடாது? அப்ப ஆண்டவர்கிட்ட உண்மையை சொல்லணும். ஆண்டவரே இது எனக்கு எப்படி வந்தது? ஆண்டவரே எனக்கு தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் நினைச்சிடும், உளுந்துடணும். ஆண்டவரே நான் செய்தது தப்பு, ஆண்டவரே இதை என்கிட்ட வைக்க கூடாது. அதுக்குதான் சகை என்கிற மனிதன் வீட்டில் ஆண்டவர்கிட்ட போனோடனே ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னாரு. அவன் சொன்னா, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தினையா திரும்ப செலுத்துகிறேன். ஐயா எப்படியா நாளத்தினையா கொடுக்க முடியும்? ஒன்றை வாங்கிட்டு நாளை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு பொருளை வாங்கின பொருளையே மறைச்சு கொண்டு வந்துட்டேன்னா திருப்பி அந்த பொருளை நான் ஒன்றை தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க
மாட்டாங்க. என்ன நினைப்பாங்க, யாது நினைப்பாங்க, நம்மளை திருடன் சொல்லுவாங்க, பட்டம் கட்டுவாங்க, அப்படி இப்படி நினைப்பாங்க. ஆனா அவன் என்ன செய்யறான், நாளத்திலே என்ன செய்யறேன், நான் திரும்ப கொடுக்கிறேன்கிறான். அப்போ ஆண்டவர் உடனே சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப இயேசு யார்கிட்ட பேசுறாங்களோ, மற்றவங்க சொல்றாங்களோ சொல்லலையோ, நம்ம மற்றவங்க ஆலோசனை சொன்னா என்ன சொல்லுவாங்க, குடும்பாங்க, சில குடுக்காண்டாமாங்க, இது என்னது உனக்கு வந்துச்சுமாங்க, ஏதோ அவங்களாவது வந்துட்டா பரவாயில்ல. சில நேரங்களில் சில சின்ன பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா நிறைய சேட்டை பண்ணும். அப்போ நம்ம சில நேரங்களில் மறைச்சி வச்சுட்டு ஐயா தாயா அப்படின்னு கேட்போம். அந்த பிள்ளைகிட்ட தாமோ எதுக்காக அதுகிட்ட புடுங்கக்கா நம்ம கேட்குறோம். தந்தை ஒன்றா நினைச்சிடும், கூட 4 சாக்லேட் எடுத்து கொடுத்து ஆச்சுக்கலாம். அதே போல ஆண்டவர் நம்மிடத்தில் நன்மையான காரியங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிறத எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்றோம், இந்த சமுதாயத்துக்கு நம்ம எப்படி வழிகாட்டுறோம் அப்படிங்கிறதான காரியங்களை நமக்கு என்ன செய்யற கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப நன்மை செய்யும் போது கர்த்தர் என்ன செய்யறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நன்மை செய்தால் மேன்மையிலையோ, நன்மை செய்தால் மேன்மையிலையோ. இங்க பாக்குறோம் 2 பேரும் காணிக்கை கொண்டு வராங்க. காயினும் காணிக்கை கொண்டு வரான், ஆபேலும் காணிக்கை கொண்டு வரான். ஏன் அங்கீகரிச்சார்னா, அவன் நன்மை செய்த எண்ணத்தோடு தேவனுக்கு நன்றியோடு என்ன செய்றான், இது எல்லாம் என்னுடைய மந்த இல்ல, என் சுயபிரயாசம் இல்ல, எனக்கு தேவன் தந்த ஆசீர்வாதம் என்பதை என்ன செய்யறான், நினைச்சிருந்தான். நான் கொடுக்கணும் என்ன செய்யலாம சொல்லல, தன்னை என்ன செய்யல மேன்மைப்படுத்தல, தன்னை என்ன செய்தான் தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யறான், அந்த பலியை என்ன செய்யறான் செலுத்துறான். ஆண்டவரே நான் இல்லப்பா, இந்த ஆடுகள் எல்லாம் யாக்கோபு தான் சொல்லுவாரு, இதெல்லாம் ஆண்டவரே நீங்க தந்ததப்பா. எல்லாமே ஆண்டவர் தருகிறதான காரியம். நம்மளை எப்படி வழி நடத்தணும், எந்த இடத்துல உட்கார வைக்கணும், என்ன செய்யணும், எல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்யும் அழகாக தெரியும். அப்ப எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ அவர் தந்த நன்மையை அவரிடத்துல என்ன செய்யறான், சாட்சி. அதான் நம்ம பாடுறோம், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே, நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், இயேசு ஆண்டவரை போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையோ நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், இயேசு ஆண்டவரை போற்றுவேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு நன்றி செலுத்துகிறதான ஒரு இருதயம் வேணும். நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை ஒண்ணுல, நம்ம ஆண்டவர் இல்லைன்னா நம்ம ஒரு படி கூட என்ன செய்ய முடியாது, ஏற முடியாது. கர்த்தர் நமக்கு தந்த ஜீவன் இல்லாவிட்டால் நம்ம ஒரு காரியத்தை ஒரு இதை தூக்கி என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. ஒரு பொருளை என்ன செய்ய முடியாது, நம்மளால தூக்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யிருக்கிறார், நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். அப்ப அதை பார்க்கிறாரு, அந்த நன்றியை அவன் நினைச்சு பார்க்கிறார். ஆண்டவரே எவ்வளவு தந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காரியத்தில் சொல்றாரு, வனத்துல திரிகிற ஆடு மாடுலாம் எனக்குரியது அல்லவோ, எல்லாத்தையும் நான் தான் உண்டு பண்ணி இருக்கிறேன், உங்களோட பலி என்னத்துக்கு, எனக்கு கீழ்ப்படிச்சு நான் சொல்ற பிரகாரம் இங்க செய்யுங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய சொல்ல கேட்டு நம்ம இஷ்டப்படி இல்லை, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்ன நடத்தும். அப்ப காணிக்க கொண்டு வந்தாங்க. ஆனா ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் நினைச்சாரு, அங்கீகரித்தார். காரணம் என்னன்னா, அவன் பொல்லாதவனால் உண்டாயிருந்தான். அவன் எப்பவுமே அவனுக்கு கீழ்ப்படிதான பழக்கம் நிச்சயது கிடையாது. நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11-12 வாசித்து பாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்க.
நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். காயினை போல் இருக்காண்டா. சிலவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் யாரை கண்டாலும் எரிச்சலாவே இருப்பாங்க. எப்போ பாருங்க, எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காது, எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது, எனக்கு அப்படி ஒரு எரிச்சலா வருது, எனக்கு கோபம். ஏன் எதுக்கு எரிச்சல் பண்ண? எல்லாத்தையும் ஆண்டவர் தான் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம எரிச்சல் பட்டு நம்ம கோபப்பட்டு ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. எரிச்சல் என்ன கூடாது, மனுஷனுக்கு இருக்கவே கூடாது. இவன் ஆவேலை பார்க்கும்போதெல்லாம் என்னச்சுதான் ஒரு எரிச்சலோட பார்க்குறான். அவனை பார்க்கும்போது ஒருவேளை இவன் அடிக்கடி அந்த ஆவேல் போய் சண்டை போட்டிருப்பானா என்னமோ தெரியல. அவங்களுக்குலாம் என்ன செய்ய வாக்குவாதங்கள்லாம் உண்டாயிட்டு நாங்கள் பார்க்குறாங்க. சொல்லப்பட்டிருக்குது, காயின் தன் சகோதரனை ஆவேலோட பேசினான். அந்த 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா தெரியும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனை ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனை ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நீ நன்மை செய்தால் மேன்மை உண்டு. காயினை அவன் காணிக்க அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? சில நேரங்களில் ஆசீர்வாதம் நமக்கு இல்லைங்கும் போது நம்ம சகோதரன் கூட பிறந்தவன் அவன்லாம் நல்லா இருக்கான், எனக்கு வரலையே, எனக்கு கிடைக்கலையே. சில சின்ன பிள்ளைங்க சண்டை போடும் தெரியுமா? ஒரு பொருளை வச்சுக்கிட்டு 2 சண்டை போடும். தாயும் தகப்பனும் பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இல்லை உனக்கு தான் நிறைய தந்துருக்கேன், ஏன் சண்டை போடுறா? எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. ஆசீர்வாதத்தை கொடுக்க யாரு? பண்ண வேண்டிய ஆள்கிட்ட பண்ணாம இங்க இருக்க ஆள்கிட்ட கிடந்து சண்டை போடுறேன். சில நேரங்களில் அப்படி நம்ம நிறைய காரியங்கள் என்ன செய்தோம், தவறான காரியங்களை முடிவெடுக்கிறோம். யோசேப்புக்கு குழியில போட்டாங்கப்பா, யோசேப்புக்கு குழியில போட்டாச்சு, என்ன செய்வான்? ஆனாலும் அவன் என்ன செய்யறான், தன் பிராணனுக்காக கெஞ்சிறான் சகோதரன்ட்ட. ஆனால் அவங்க என்ன செய்யல, இறக்கமே பாராட்டலை. அப்பவும் அவன் அங்கே வளர்ந்துருக்கிற சொல்ல, தேவன் என்ன செய்தார், என்னை முன்குறித்தபடினால் கொண்டு வந்தார். அல்லேலூயா. நன்மை செய்தான். அல்லேலூயா. நன்மை செய்தான். அல்லேலூயா. அப்ப நன்மை யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா தீமை செய்தா பாவம் என்ன செய்யுமா, வாசல் படியில படுத்திருக்கும். பாவம் என்ன செய்யுமா, வாசல் படியில படுத்திருக்கும். இந்த செருப்பு மாதிரி நம்ம செருப்பை கலத்தி போட்டுட்டு ஆலயத்துக்குள்ள வருவோம், பிறகு போகும்போது போட்டு போயிடும். அதே மாதிரி இந்த பாவமும் என்ன செய்யுமா, இங்க வரும்போது அப்படி வெளியே நின்றுவிடும், பிறகு என்ன செய்யும். அதே பத்தி நான் யாருன்னு தெரியும். ஒரு சமயத்தில் ஒரு நல்ல சர்ச்சில் பாடம் வாசிக்க அருமையான சகோதரர் 1ஆம் பாடம் வாசிப்பார். அப்போ ஒரு இடத்துல கோவத்தில் தெருவில் நின்று சண்டை போடுறாரு. எப்படி சண்டை போடுறாரு? நான் கேட்குற ஆட்களுக்கு எப்படி இருக்கும்? கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்படிப்பட்ட இருதயம் இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட இருதயம் எரிச்சல் எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே, இந்த எரிச்சலை என்ன செய்ய, என்னை விட்டு மாற்றும், அப்புறப்படுத்தும். என் சகோதரனுக்கு விரோதம் ஏன் எழுப்புது? பொல்லாங்க உள்ள இருந்தானா சேட்டை பண்ணுவான் கண்டிப்பா. அவன் கொலை செய்வான், திருடுவான். அவன் என்ன செய்யறானா, சத்ரு என்ன செய்வானா, அநேக கிரியைகள் இருக்கிறது சத்ருவுக்கு. சத்ரு என்ன செய்வான், எப்பவுமே எரிச்சல்லே தான் வச்சுக்கிட்டு இருப்பான் நம்மள. நீங்க ஒரு ஆள் எரிச்சல் படுத்தினா அப்படியே நேக்க தூர போயிருங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது அவனால. அதே இது நீங்க நின்று எழுத்து பேசி பாருங்க, சில நேரங்கள் என்ன செய்யும், உங்களே இது பண்ணுவான். அப்போ எரிச்சலுக்கு என்ன செய்யக்கூடாது, இடமே கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொல்ற நன்மையை மாத்திரம் செய், நன்மையை மாத்திரம் செய். நீ உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கா, உன்னை பார்க்கறதான தேவன் ஒருவர் இருக்கிறாரு, உன்னை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இருக்கிறாரு. அப்போ தீமை செய்தால் அவருடைய பேர் அற்று போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்தால் மேன்மை இருக்கிறது. நீ நன்மை செய்து பாரு, கர்த்தர் என்ன செய்ய மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். ஆண்டவரே எல்லாருமே தீமை செய்யாம இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா தீடும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாராம், எய்த்து வந்து நிற்பார் நம்ம கூட, நமக்கு துணையா இருக்கிறவர். நீ இதை செய்யாதன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாராம், விலக்கிடுவாங்க. அல்லேலூயா. வாசியுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27, 28 வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இப்ப நன்மை செய்யலான் இருக்குப்பா,
நம்ம மனசு சொல்லுது, திடீர் ஒரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சரி கடன் கொடுக்கலான்னு ஒரு மனசுக்குள்ளே தோணுது அப்படின்னு நினச்சா நீ என்ன செய்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாரு. அப்படி இல்லையா, நீ ஆண்டவர்கிட்ட போய் ஜோம்னு, ஆண்டவரே நான் அந்த காரியத்தை செய்யலாமா, உனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா மனுஷன்ட்ட யோசனை. மனுஷன் என்ன செய்வான், உடனே ஒன்று குடுமா, இல்லைன்னா என்ன செய்வான், டக்குன்னு நினைச்சிருவான். கர்த்தருவான் இருதயத்தை எப்படி ஏவறாரோ அப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் செய்யணுமா செய்யாண்டாமா, நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது. உனக்கு திராணி இருக்கு, எனக்கு பலன் இருக்கியா, தூக்கி உடைக்க பலன் இருக்கு. ஒருவர் தடுமாடுறாரு, அவரை என்ன செய்யலாம், தூக்கி என்னால் என்ன செய்ய முடியும், விட முடியும். அந்த நேரத்தில் நான் என்ன செய்யக்கூடாது, அவரை பரியாசம் பண்ணி எக்காலம் பண்ணிட்டு இவருக்கெல்லாம் ஏக்கு இந்த ஜோலி ஏக்கு நடக்கும் அப்படிலாம் பேசவே கூடாது. பஸ்ஸில் ஏறுறீங்க, ஒரு ஆள் தடுமாடுறாங்க, முடியுது, டக்குன்னு பார்க்குறீங்க, நம்மளால் முடிஞ்ச உதவி, நம்மளால் முடிஞ்ச அளவு. அதே மாதிரி ஒரு வாகனம் இருக்குது, சும்மா போகிறீங்க, யாரோ திடீர்னு மறைச்சிட்டாங்க, சரி போனால் என்ன செய்யலாம், கூட்டிகிட்டு போகலாம், நம்மளுக்கு மனசாட்சி இருக்குது, என்ன செய்யலாம், கொண்டு விடலாம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாயை போட்டு வளர்க்குறாங்க, எப்படி பெல்ட் போட்டு கையை பிடிச்சி அப்படியே என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. வளங்க அவங்கள வேண்டாங்களே, ஆனால் அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க, நல்லா கொளுத்து போய் அலையுது நாய், அதுக்கு காரில் போட்டு வைக்காங்க, கையில் கூட்டிகிட்டு விளையாடுறாங்க. ஆனால் பெத்த தாய் தகப்பன் வயசான காலத்தில் நடக்க முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு கை கொடுத்து நினைச்ச மாட்டாங்க, தூக்க மாட்டாங்க. கையை பிடிக்க கை மனசு வர மாட்டுக்கு. நீ எந்த நன்மையை செய்ய என்ன செய்ய போறா, உனக்கு தாய் தகப்பனை விட உனக்கு அந்த நாய் பெருசா போச்சுன்னு அப்படி இல்லை. கர்த்தர் நினைச்சார், பார்க்கிறார், உன் இருதயத்தை பார்க்கிறார், நீ எப்படிப்பட்டவன் என்பதை பார்க்கிறார். கர்த்தர் உன் இருதயத்தை தான் பார்க்கிறார். இங்க ஆவேலின் இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அதை வச்சு அவனை என்ன செய்தாரு, ஆசீர்வதித்தார். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் எப்பொழுது நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நன்மைக்கென்று விட. ஆண்டவர் சொல்றாரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது மழையை வருஷிக்க பண்ணுகிறார். மழை பெய்தியா, அது நல்ல வீட்லேயும் மழை பெய்யுது, அவன் கேடுகாரன் வீட்லேயும் மழை பெய்யுது. கர்த்தர் நினைச்சாரு, அப்படிப்பட்ட நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. நன்மை செய்ய தக்க திராணி இருக்கும்போது செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காது. நம்ம தான் உதவி பண்ணணும். நம்ம குடும்பத்தில் நம்ம தான் ஆசீர்வாதமாக இருக்கோம். சில காரியங்கள் நமக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம உதவி பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா உதவின்னு வந்து கேட்குறாங்க, நம்ம தான் என்ன செய்யணும், செய்யணும். அதை நம்ம கண் மூடிட்டு இருந்தா அது நமக்கு என்ன செய்ய சரி வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அவனும் உன்ன மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைதான். என்ன செய்ய, நீ என்ன செய்யணும், உதவி பண்ண வேண்டும். அதை நான் காண்பணும். அறியான்னு சொல்லி எரிச்சு கூடாது, ஓடக்கூடாது. அதை தான் பார்த்தான். யோசேப்புலாம் நமக்கு பெரிய சரித்திரம். அல்லேலூயா. அவன் வந்து நிற்கிறாங்க, பசியோடு வந்து நிற்கிறாங்க. யாக்கோபு அங்க இருக்கிறான், பிள்ளைகளெல்லாம் அனுப்பிட்டான். அப்படியே இருதயம் கலங்கி போயிருக்கு, எய்த்து போயிருக்கிறாங்க. எப்படி வருமோ என் பிள்ளையும் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் யோசேப்பு என்ன செய்கிறான், எல்லாரையும் ஆதரித்தான். உங்களை ஆதரிக்கும்படியாகவே கர்த்தர் நினைச்சார், என்ன முன் குறித்திருக்கா. அப்போ நன்மை செய்யணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிற ஆட்களுக்கு கர்த்தர் இன்னும் நன்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, உன்னை ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற இருதயம் நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. யாரையும் பார்த்துட்டு நீ அப்படியே என்ன செய்யற, போறவன்ல கண்ணை மூடிட்டு தெரிஞ்சும் தெரியாம மாதிரி போறவன்ல, ஐயோ நமக்கு என்னால என்ன முடிஞ்ச அளவு உதவி செய்யணும். அப்ப நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா. நீங்க பார்ப்பீர்களானால் எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். மறக்கவே கூடாதான். நன்மை செய்யக்கு நான் மறந்துட்டேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதான், சொல்லவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாலே என்ன செய்யணும், அப்படி அந்த நினைப்பு வந்துச்சுன்னா என்ன செய்யணும், சாப்பாட்டை வச்சுட்டு என்ன செய்யணும், அந்த நன்மையவே செய்யிட்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்ய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஊழலும் லஞ்சமும் எல்லாம் இதாகி போச்சு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் யோசிக்கணும், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், நமக்கு வர வேண்டிய நன்மையை பணத்தை கொடுத்து என்ன செய்யறாங்க, அந்த காரியங்களெல்லாம் என்ன செய்யறாங்க, தனக்கு சாதகமாக என்ன செய்யறாங்க, பயன்படுத்திடுறாங்க. யாருக்கு எந்த நன்மை போகணுமோ அது அவங்களுக்கு என்ன செய்யணும், போய் சேர்ந்து தான்
ஆகணும். அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் என்ன செய்யும், போட்டியும் பொறாமை உள்ள காலங்களாக இருக்குது. ஆனால் இதில் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப என்ன செய்யுது, யோசித்து ரொம்ப நடக்க வேணும், ரொம்ப கவனமாக நடக்க வேணும். நன்மை செய்ய கூட மறக்கவே கூடாது. இது அவர்களுக்கு வர வேண்டிய நன்மை, இது எனக்கு வேண்டாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்குது, நிலங்கள் இருக்குது, நிறையா இருக்குது. ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் விற்று என்னெல்லாமா பண்ணிட்டு போடுறாங்க. எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு நன்மை செய்யணும், யாருக்கு எப்படி செய்யணும், எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு. அப்போ நன்மை செய்யக்கு படிக்கணும், அதை கேட்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன நன்மை செய்யணும், என்ன நன்மை செய்யணும், என்ன நன்மை செய்யணும் ஆண்டவரே. இன்னைக்கு என்ன உண்டாக்கிறீங்க, காலையில் எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும், ஆண்டவரே இன்னைக்கு என்ன நன்மை செய்யணும்ப்பா. நமக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்காருல, நம்ம பாடுறோம், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை ஸ்துதிப்பேன், தேவனே உம்மை ஸ்துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அல்லேலூயா. அப்போ நம்ம நன்மைலாம் ஆண்டவர்கிட்ட எத்தனையோ காரியங்கள் நமக்கு நன்மை செய்திருக்கு. அதே போல உன்னை போல பிரணய நேசி, உன்னை போல பிரணய நேசி. ஆண்டவரே என்னை போல மற்றவங்களும் வாழணும். ஆண்டவரே நன்மைக்குனே என்ன உண்டாக்கிருக்கீங்கப்பா, என்னால் முடிஞ்ச நன்மை என்ன செய்யணும், நான் செய்யணும்ப்பா. நான் என்னால் முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், நன்மை செய்யணும்ப்பா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நன்மைக்கேற்ற வழியில் நடத்துங்கப்பா. யாருக்கும் எந்த கேடு என்ன செய்யக்கூடாது, என்னால் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே நன்மையான காரியங்களை விதைக்கணும். தேசத்தில் என்ன செய்யணும், நன்மையான காரியங்களை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் விதைக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை விதைக்கலைன்னா மற்ற யார் விதைப்பாங்க? அதே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்ததுண்டு. எப்படியா ஒருத்தர் அந்நியன் நிற்கிறான், பசியோடு நிற்கிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணுமா, உபசரிக்கணும், உபசரிக்கணும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் நமக்கு முன்ன தெரியவே செய்யாதீங்க, தெரியவே செய்யாது. ஒரு காரியத்தை கேட்குறாங்க, அப்போ நம்ம என்ன செய்யணும், அவங்களை அன்பாக விசாரிக்கணும், அன்பாக விசாரிக்கணும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நன்மை செய்யும் போது நம்ம நினைப்போம் சாதாரணமா இருந்தாங்க அப்படி செய்தோம் அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் ஒரு மனுஷன் ஒரு உதவி செய்தாரு, ஒரு அந்நிய மனுஷன். நம்ம சொந்த பந்தங்கள் கூட சில நேரங்களில் கைவிட்டாங்க. ஆனால் அந்த அந்நிய மனுஷன் செய்யும்போது, அந்த இக்கட்டான காலத்தில் செய்யும்போது நம்மளால் நினச்ச முடியல, வர இன்னைக்கும் மறக்க முடியல. இந்த ஆள் இந்த நேரத்தில் இந்த உதவி என்ன செய்தாங்க, எனக்கு செய்தாங்க, கர்த்தராக கொண்டு வந்தார். நான் அப்படியே இக்கட்டான சூழ்நிலையில் அப்படியே கதவை பூட்டிட்டு அப்படியே முழங்கால் போட்டு ஆண்டவரே ஜெபம், ஆண்டவரே காலையில் ஜெபம் பண்ணியிருக்கேன், சாயங்காலம் நைட்டு வரதுக்குள்ளே நல்ல செய்தி. இல்லையா? அப்போ நமக்கு சில நேரங்களில் யாரை கொண்டுனாலும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், நம்மளை நடத்த முடியும். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்கிறாரு. அதே போல் எத்தனையோ ஜனங்கள் கஷ்டத்திலும் வறுமையிலும் தரித்திரத்திலையும் பலவிதமான பசியிலும் கொடியிலும் வாழ்கிறாங்க. ஆனால் நம்மளும் அந்த நன்மை செய்யணுங்கிற எண்ணத்தோடு இருக்கும்போது அந்த நன்மை என்ன செய்யாது, வீண் போகவே போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நன்மை செய்யும்போது கர்த்தர் நினைச்சார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. அதனால் தேவ தூதரை கூட என்ன செய்யறோமா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நாளைக்கு வந்து சொல்லுவான், ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வீட்டை ஆசீர்வதிங்கப்பா, அந்த வீட்டை ஆசீர்வதிங்கப்பா, அந்த வீட்டை கட்டுங்கப்பா, அந்த வீட்டில் ஆண்டவர் நஷ்டங்கள் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. அதான் நம்ம காலையிலே எந்திரிக்கும் போது சொல்லுவோம், எல்லா தீமைக்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைக்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், நல்ல தீமாவையும் நாடோறும் காப்பவர் என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். நன்மையால் உன் வாயை நீரை தாரே
பூர்த்தியாய் நன்மையால் உன்வாயை உன் வயதை கழுகை போல் பலன் கொண்டு உன் வயதை கழுகை போல் பலன் கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். அல்லேலூயா. அப்போ நன்மை செய்யும் போது கர்த்தர் நமக்கு பல நன்மைகளை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த 103ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அந்த 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து வாசிங்க. 103 உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் அப்ப நம்மகிட்ட இருந்து வார வார்த்தைகள்லாம் எப்படிங்க இருக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னா அவங்கள்ட்ட என்ன வார்த்தை வரணும்? நன்மையினால் உன் வாயை. நம்ம இன்னைக்கு எதுக்கு வாயை அதிகமா திறக்கும்? யாராவது ஒரு ஆளு கொடுக்க போச்சுல முதல்ல நம்ம சொல்றது என்ன சொல்றோம்? கொடுத்துட்டாரு, அது வராது, அதை செய்யாத, உனக்கு வராது. இன்னைக்கு நம்ம நன்மையை பேசுவதற்கு போல அநேக காரியங்களை என்ன செய்யறோம்? தீமையான. அப்ப நம்ம அமைதியா இருந்து பழகணும். கொஞ்சம் சில காரியங்களை ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இல்லை கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆண்டவரே இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை எப்படி இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு நன்மைக்கு ஏதுவான வாய்களை தருவார். இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வாருங்க. நம்ம நன்மையே செய்யணும், ஆசீர்வாதமாகவே இருக்கணும்னு நினச்சா கர்த்தர் என்ன செய்வாராம்? அவருடைய பாதையிலே நம்மளை நடத்துகிறதான தேவன் அவருடைய பாதையிலே நம்ம நடத்துவார், அவருடைய பாதையிலே நடத்துவார். அப்ப எங்க நன்மை செய்யணுமோ அதற்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை நடத்தி கொண்டு செல்வார். அல்லேலூயா. இல்லாம இருந்து எதையும் கொடுக்க முடியுமா? நம்மகிட்ட இருந்தாதான் கொடுக்க முடியும். அப்போ கர்த்தர் நமக்கு தாராளமா தந்து நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கி. இப்போ நீங்க சாப்பிட்டாச்சியா, எல்லாம் தந்தாச்சு, உங்களுக்கு எல்லாம் வயிறு நிறைய இருக்குது, எல்லாமே இருக்குது. எப்பா மரத்தை வச்சிருக்கிறீங்க, மரத்துல நிறைய கனிகள் பழுத்து கிடக்குது, உங்களுக்கு தேவையானது நீங்க சாப்பிட்டாச்சு வச்சாச்சு. ஒரு கஷ்டப்பட்ட ஆள் வருது, ஒன்னே விட்டு கேக்குது, நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதே போல கர்த்தர் நமக்கு நிறைய நன்மைகளை அருளி இருக்கிறார், நிறைய நன்மைகளை தந்திருக்கிறாரு. அதுல என்ன செய்யறோம்? நம்ம கொடுக்கிறோம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுவுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மளை எப்படி மீட்டு ரட்சித்து நம்மளை கொண்டு வந்தாரோ அதே காரியத்தை மற்றவங்களுக்கு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், அந்த எசேக்கியேல் 18ஆம் இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீதி நியாயத்தை நீதி செய்வானாயில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் ஆத்துமா என்ன செய்யுமா? பிழைக்கும். நம்மளை எப்படி ரட்சித்தாரோ அதே போல ஆண்டவர் மற்றவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அப்ப நம்ம அதுக்கு தடையா கூடாது, இருக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவை. கடைசியா சொல்றேன், அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனாய கர்த்தர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார், நமக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். நீங்கள் 3 யோவான் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 3 யோவான் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 யோவான் 11ஆம் அதிகாரத்தில், பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அல்லேலூயா. அப்ப நன்மை செய்யும்போது கர்த்தர் நிச்சயரார் எல்லாவற்றையும் நமக்கு பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நாமும் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்வது மாத்திரமல்ல, நாம் பல நன்மைகளை இந்த உலகத்தில் செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பலருக்கு நம்முடைய வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்யும்போது கர்த்தர்
நம்மளை வயதை வாழ வயதாக்கி திரும்ப எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மளை அநேக காரியங்களை செய்யும்படியாய் நன்மையினால் திருப்தியாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.